தேவேந்திர குல வேளாண் சொந்தங்களுக்கும் எனது சார்பிலும் நான் சார்ந்திருக்கும் தேவேந்திர பண்பாட்டு கழக சார்பிலும் முதல்வர் வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன். எத்தனையோ ஊரில் கோயில் எல்லாருக்கும் போயிருக்கேன். ஆனால் இந்த ஊரில் வரும்போது நீ பார்த்த ஒவ்வொரு அடையாளமும் மக்களுடைய மகிழ்ச்சியிலையும் ரொம்ப இருந்துச்சு. அடையாளத்தோட இதிலிருந்து கொடியிலிருந்து தோரணத்திலிருந்து எல்லாமே நம்ம சாதிய அடையாளத்தோட இந்திரனோட அருளோட மகிழ்ச்சியோட இந்த ஊர் என்னை வரவேற்குது. முதல்ல அந்த அளவுக்கு அந்த பெண்களுக்கு இங்கே இருக்கிற மக்களுக்கு மனப்பூர்வமாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போக சில விஷயம் சொல்கிறேன், எல்லாத்தையும் வரவேற்று சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பேசுறதுக்கான இது இல்லை, அவ்வளோ ஒரு பேசாமல் ஆகல. சில நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு வழக்கில் உள்ளே போயிருந்தேன். போயிட்டு எந்த இதில் ஹைகோர்ட்டில் வழக்கறிஞர் சொல்லுவார், இது வரைக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததில்லை. அதாவது ஒரு லைஃப் அவர் ஆயுதத்தால் அறிவிச்சு ஒரு 3 மாசத்துல வெளியே வந்த ஒரு வழக்கில் யாரும் இல்லை. அதுவும் சாதிய அடையாளத்தோட வாழ்ந்த இல்லை. அந்த வழக்கில் இருந்து முழுவதும் விடுதலை பெற்று வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என் மக்கள், அதாவது மக்களுடைய அந்த மனசு வைப்ரேஷன். அது வந்து என்ன சொன்னா எல்லாரும் இந்த பயனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்தது. அவர் வாழணும்னு எல்லாரும் என்ன செய்ய அதே மாதிரி முழுவதும் விடுதலை பெற்று வந்திருக்கேன். என் பின்னாடி மக்கள் சொல்லுவாங்க அதிகமாக இருக்கிறதுனால நான் வழக்கு வந்து விடுதலை பெற்றிருக்கேன். அதனாலையும் உங்களை சொல்றேன். அதனால சில விஷயங்கள் நான் பேச முடியல, பேசிக்கணும்னு சொல்லி சிரிச்சேன். வேற ஒன்றும் இல்லை, சந்தோஷமா இருக்கேன். என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிறத விட்டு இந்த செயல்படுத்த அடையாளத்தோடையும் மக்களின் பிரச்சனைக்காக கடைசி போராடுவேன். முழு வேலையும் நம்மளா இந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதனால கூடிய ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு நான் கிளம்ப இன்னொரு நாள் நல்ல இதே மாதிரி நல்ல நிகழ்வுகள் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். மீண்டும் எனது சார்பில் நான் சார்ந்திருக்கும் தேவேந்திர பண்பாட்டு கலாச்சாரம் வணக்கத்தை நன்றி சொல்லுகிறேன். இந்த அலுவலோட நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.